தொடர் விடுமுறையால் தென்காசி மாவட்ட குற்றால அருவிகளில் குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேசன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கணேசன், சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அவங்க என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். தமிழகத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலமும் ஒன்று. இங்கு உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலி அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளில் ஆண்டுதோறும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும். இந்த அருவி நீரில் குளித்து மகிழ்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்கள், வெளிநாட்டினர் என பல லட்சம் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து குளித்து மகிழ்வார்கள். இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் கேரள மாநிலம் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப சுவாமி பக்தர்களும் இருமுடி கட்டி குற்றால அருவிகளில் புனித நீராடிய பின்னரே சபரிமலைக்கு சென்று வருவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த நிலையில் தொடர் விடுமுறை காரணமாகவும் நாளை புத்தாண்டு விடுமுறை தினம் என்பதாலும் குற்றால அருவிகளில் குளித்து மகிழ்வதற்காக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் இன்று காலை முதலே அதிகரித்து வர துவங்கியுள்ளது. அதே போன்று சபரிமலை மண்டல பூஜைக்காக செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் குற்றாலத்திற்கு படையெடுத்து வருவதாலும் காலை முதலே குற்றால அருவிக்கரைகள் அனைத்தும் மக்கள் கூட்டமாக அலைமோதுகிறது. கூட்டம் அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையிலும் அருவிக்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் மிக குறைந்த அளவு காவலர்களே இருப்பதால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதே போன்று குற்றாலத்தில் உள்ள மெயின் பாதைகளான ஐந்தருவிக்கு செல்லக்கூடிய சாலை, குற்றாலம் மெயின் அருவி சாலை, பழைய குற்றால சாலைகளில் வாகனங்கள் அதிக அளவு வருகை தருவதாலும் அடிக்கடி பகுதியில் போக்குவரத்தும் ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகள் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் குற்றால அருவிக்கரை முழுவதும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதாலும் சீசன் காலங்களில் நீர்வரத்து இல்லாமல் களையிழந்து காணப்பட்ட குற்றாலத்தில் தற்போது சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டமும் அதிகரித்து வருவதால் இப்பகுதிகளில் உள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கணேசன்.